சென்னைக்கு பிறகு தமிழ்நாட்டில் விரைவாக முன்னேறும் இரு மாநகரங்கள் கோவை மற்றும் மதுரை ஆகும். இந்த இரண்டிலும் சேர்த்து 45 லட்சத்திற்கும் மேல் மக்கள் வசிக்கிறார்கள். தினமும் வேலை, படிப்பு, வியாபாரம், மருத்துவம், வழிபாட்டிற்காக லட்சக்கணக்கானோர் இங்கு வருகிறார்கள். கோவை என்பது தொழிலின் மையமாக உள்ளது. ஜவுளி, பொறியியல், ஐடி நிறுவனங்கள், சிட்கோ பூங்காக்கள், பெரிய கல்லூரிகள், சிறப்பு மருத்துவமனைகள், பிரபல கோவில்கள் அனைத்தும் இங்கே உள்ளன. இன்று கோவையில் மட்டும் 25 லட்சத்திற்கும் அதிகமானோர் வாழ்கிறார்கள். மதுரையோ ஆன்மீகம் மற்றும் சுற்றுலாவின் தலைநகராக உள்ளது. ஆனால் இரண்டு நகரங்களிலும் போக்குவரத்து நெருக்கடி உச்சத்தில் உள்ளது. சாலைகள் போதவில்லை. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல நேரம் வீணாகிறது. இதற்கு தீர்வாக அம்மா ஆட்சி காலத்தில் மெட்ரோ திட்டம் கொண்டு வரப்பட்டது. கோவை திட்டமானது 10,740 ரூபாய் கோடியில் 39 கிலோமீட்டர் அவினாசி வழி கருமத்தம்பட்டி வரை, உக்கடம் முதல் சக்தி சாலை வளியம்பாளையம் வரை மேம்பால வழித்தட திட்டம் தீட்டப்பட்டது. கூடுதலாக பாலக்காடு சாலை, மேட்டுப்பாளையம் சாலை பகுதிகளையும் சேர்க்க முன்மொழிவு அனுப்பப்பட்டது. அறிக்கை தயாரிக்க 3 கோடி ஒதுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுரை திட்டமானது 11,360 கோடியில் 31.93 கிலோமீட்டர் திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரை சுமார் 27 கிலோமீட்டர், மேலே 23 நிறுத்தங்கள், 4.65 கிலோமீட்டர், கீழே 3 நிறுத்தங்கள் என விரிவான அறிக்கையை சென்னை மெட்ரோ நிறுவனம் அரசிடம் ஒப்படைத்தது. ஆனால் 2021க்கு பின் ஆட்சி மாறியதும் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. அப்போதைய முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி தலைமை இதனை மத்தியில் தொடர்ந்து வலியுறுத்தவே இல்லை. இதனால் மத்திய அரசு 2011 கணக்கில் மக்கள் எண்ணிக்கை 20 லட்சத்திற்கும் குறைவு என்று கூறி 2 முறை கோப்பை திருப்பி அனுப்பியது. இது முழுக்க முழுக்க எடப்பாடியின் அலட்சியம் என கூறப்பட்டது. இந்தூர், ஆக்ரா, பாட்னா, போபால் போன்ற வட இந்திய நகரங்களுக்கு 20 லட்சத்திற்கும் குறைவாக இருந்தும் அனுமதி வழங்கினார்கள். ஆனால் தமிழகத்தின் கோவை, மதுரைக்கு மட்டும் மறுப்பு கூறப்பட்டது. 2011க்கு பிறகு கணக்கெடுப்பே நடக்கவில்லை. பழைய தரவை வைத்து தென் மாவட்ட வளர்ச்சியை தடுப்பது எந்த விதத்தில் நியாயம் என கேள்வி எழுகிறது. இந்நிலையில் மக்கள் பிரச்சனையை புரிந்து செயல்படும் தலைமை வேண்டும் என அனைவரும் கூறி வருகின்றனர். SP வேலுமணி அமைச்சராக இருந்தபோது கோவையின் உள்கட்டமைப்பை முழுமையாக மாற்றினார். சாலை, குடிநீர், கழிவுநீர், பாலங்கள் என எல்லாவற்றையும் நேரில் நின்று முடித்தவர். வேலுமணி பொறுப்பெடுத்தால் வேலை முடியும் என்ற நம்பிக்கை இன்று மக்களிடம் உள்ளது. இன்று கொங்கு மண்டலம் முதல் தென் மாவட்டம் வரை பல நிர்வாகிகள் அவரை ஆதரிக்கிறார்கள். காரணம், அவர் அறிக்கை விடுவதை விட களத்தில் SPV-யாக நிற்பார் என்ற நம்பிக்கை. எனவே அதிமுகவின் புதிய தலைமை உடனே இந்த விவகாரத்தை கையில் எடுக்க வேண்டும். மத்திய அரசிடம் தற்போதைய மக்கள் எண்ணிக்கையை விளக்கி கோவை, மதுரை மெட்ரோவுக்கு உடனடி ஒப்புதல் பெற வேண்டும் என கூறி வருகின்றனர். இந்நிலையில் மக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற SP வேலுமணி பொறுப்பேற்பதே சரியான வழி. அதுவே கழகத்தை மீண்டும் வலுப்படுத்தும் என கூறப்படுகிறது.